இன்றைய இந்திய பங்குச்சந்தை காலை நேர லாபங்களை விட்டு கொடுத்து பலவீனமாக முடிவடைந்தது. நிஃப்டி 50 24,207.75 புள்ளிகளில் முடிந்து 0.52% சரிந்தது. சென்செக்ஸ் 183 புள்ளிகள் குறைந்து 77,472.94 புள்ளிகளில் முடிவடைந்தது. இது 0.24% சரிவு. கச்சா எண்ணெய் விலை குறைந்ததால் சந்தை காலை உயர்வுடன் தொடங்கியது. ஆனால் பின்னர் விற்பனை அழுத்தம் அதிகரித்ததால் முக்கிய குறியீடுகள் கீழிறங்கின. இன்றைய சந்தையில் அதிக அழுத்தம் ஐடி பங்குகளில் காணப்பட்டது. ஐடி குறியீடு சுமார் 1.5% சரிந்தது. அமெரிக்க விசா கட்டுப்பாடுகளால் செலவுகள் அதிகரிக்கலாம் என்ற கவலையும் என்விடியா முடிவுகளை முன்னிட்டு முதலீட்டாளர்கள் எச்சரிக்கையாக இருந்ததும் இதற்கு காரணமாக அமைந்தது. மற்றொரு பக்கம் நிதித்துறை பங்குகள் ஒப்பீட்டளவில் வலுவாக இருந்தன. ஸ்மால் கேப் குறியீடு சுமார் 0.8% உயர்ந்தது. மிட் கேப் குறியீடு பெரும்பாலும் மாற்றமின்றி முடிந்தது. முக்கிய பங்குகளில் கோடக் மஹிந்திரா வங்கி வலுவாக உயர்ந்தது. சைண்ட் பங்கு கிட்டத்தட்ட 7% உயர்ந்தது. வருண் பெவரேஜஸ் சுமார் 3.8% சரிந்தது. ட்ரேடிங் பார்வையில் நிஃப்டிக்கு 24,200 என்பது முக்கியமான குறுகிய கால நிலையாக உள்ளது. இது கீழே உடைந்தால் 24,000 முதல் 23,800 வரை அடுத்த ஆதரவு பகுதியாக கவனிக்கலாம். மீண்டும் 24,350 முதல் 24,360க்கு மேல் நிலைத்தால் குறுகிய கால சந்தை அமைப்பு மேம்படலாம். மேலும் ஆகஸ்ட் 26 அன்று ஈத் மிலாத் காரணமாக செட்டில்மெண்ட் ஹாலிடே இருந்தாலும் NSE மற்றும் BSEயில் வழக்கம்போல் வர்த்தகம் நடைபெற்றது. கிளியரிங் மற்றும் செட்டில்மெண்ட் மட்டும் ஒத்திவைக்கப்பட்டது. இந்த வீடியோ கல்வி மற்றும் தகவல் நோக்கத்திற்காக மட்டுமே. இது எந்த ஸ்டாக்கையும் வாங்க அல்லது விற்கும் ரெக்கமெண்டேஷன் அல்ல. முதலீட்டு முடிவுகளை எடுக்கும் முன் உங்கள் ஃபைனான்சியல் அட்வைசர் அணுகுங்கள். இப்படி தினமும் இந்தியன் ஷேர் மார்க்கெட் அப்டேட்ஸ் தமிழில் வேண்டும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் மற்றும் ஷேர் செய்ய மறக்காதீங்க. நன்றி.